ஈழமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பரத் பேசியிருக்கேன். நேற்று நைட்டு நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சரி நிம்மதியாக தூங்குறோமே நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் பண்ணிட்டானுங்க. ஒரு 3-4 மணி போல் டி நகர், வெஸ்ட் மாம்பலம் சைட்லாம் கரண்ட் கட்டு. என்னன்னு பார்த்தோம்னா, டக்குன்னு ஒரு செய்தி ஒன்று வருது. ஜூலை மாதத்துலேருந்து கரண்ட் பில்லை நாங்கள் ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு. போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம். இன்னைக்கு அதை பற்றி பேசுறதுக்காக அரிசெல்வம் கூட இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். என்ன பிரதர், நேற்று நைட்டு உங்களுக்கு பவர் கட் ஆனிச்சா? எனக்கு வந்து அடிக்கடி போகுது. பவர் கட் ஆகிறது அது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மிட் நைட்டில் பவர் கட் ஆகிறதுலாம் வந்து அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பவர் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்படுது. அந்த பவர் கன்சப்ஷன் வந்து நீட் எவ்வளவோ அதை மீட் பண்ண முடியல கவர்மெண்ட்டால் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பவர் கட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. ஏன் இந்த ஷார்ட்டேஜ் செந்தில் பாலாஜி இல்லாததுனால அந்த ஷார்ட்டேஜ் ஆகுதா? இல்லை, செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போதே அந்த ஷார்ட்டேஜ் இருந்தது. அவர் வந்து மினிஸ்டராக இருந்தபோதே ஷார்ட்டேஜ் இருந்தது. பவர் கட் ஆகிட்டு தான் இருந்தது. அப்போது நம்ம வந்து பவர் கட் ஆகுதுன்னு சொன்னால் அணில் வந்து வயர் மேலே ஏறி போகுது அப்படிங்கிற விஜய் ரசிகர்கள். ஆமாம், விஜய் ரசிகர்கள் நான் சொல்லலாம். அணில் வந்து மின்சார வயர்களில் ஏறி போகுது அப்படிங்கிற வினோதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அது வந்து ஒரு திரைப்படத்தில் கூட அது காமெடியாக உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்தளவுக்கு வினோதமான பதில் கொடுத்தாங்க. இன்னுமே நல்ல வேலை இப்போ நம்ம கேட்குறதுக்கு அணில் வயரில் போகலை, அப்படி வயரில் போகுது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்காம இப்போவாது கொஞ்சம் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ என்ன கேள்வின்னா, செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சர் கிடையாது. இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் யார்? சிவசங்கர். எந்த சிவசங்கர்? இந்த பேருந்து ஓட்டுநர் அவரா? ஓ மை காட், பேருந்து போக்குவரத்துறை வந்து சிறப்பாக செயல்படுத்துட்டாரு சொல்லி இப்போ மின்வாரியத்துறை தூக்கி கொடுத்து அதை சிறப்பாக செய்ய சொல்லியிருக்காங்களா? அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. துறை வந்து அவர்கிட்ட தான் போகுது அப்படின்றாங்க. ஸோ சிவசங்கர் தான் வந்து அமைச்சராக பதவி எடுத்துக்காரு. மின்சாரத்துறை வந்து அவர் தான் கையில் எடுத்து பல்வேறு திட்டங்களை வந்து புகுத்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு சமீபத்தில். ஏற்கனவே புகுத்துனது பத்தாதாமா? இல்லை, ஏற்கனவே புகுத்தின திட்டம் என்ன ஆச்சுங்கிறது தெரியல. அந்த திட்டம்லாம் வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா புதுசாக இந்த திட்டம் கொண்டு வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன அப்படி புதுசாக புகுத்த போகிறாங்க? இல்லை, உங்களுக்கு புதுசாக திட்டம் கொண்டு வர்றது அப்படின்னா மின்சாரத்தை வந்து புது வழித்தடங்கள் அமைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இல்லை புது மின்திட்டம் கொண்டு வந்து இந்த சர்ப்ளஸான ஷார்ட்டேஜ் எவ்வளவோ அதை வந்து மீட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஐயோ, இந்த 4 வருஷத்தில் பண்ணாததை ஒரு 4 வருஷமும் பண்ணல, இப்போவும் எதுவும் பண்ணலை அவங்க. ஆனால் பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறாங்க. சரி, இப்போ வரைக்கும் மத்திய அரசுக்கு அது குறித்த தகவல் எதுவுமே போகலை அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிற தகவலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த திட்டமும் கொண்டு வரலை இப்போ வரைக்கும். திட்டம் கொண்டு வர போகிறோம் ரொம்ப நாளாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னன்னா பவர் கட் அப்படின்ற விஷயம் இந்த முக்கியமான தலைநகரம்லாம் இருக்கும்ல, அந்த மெயின் சிட்டியில் வந்து கம்மியாக தான் நடக்குது. அதனால தான் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியுறது இல்லை. டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ எப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனி பவர் கட் அனௌன்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இவ்வளோ மணி நேரம் பவர் கட் ஆகும் அப்படின்றோம். அப்போ இருந்தப்போ கூட சென்னையில் பவர் கட் ஆனது கிடையாது. சென்னையில் கருணாநிதி அவர்கள் சிஎம்ஆர் இருந்த டைமில் கூட சென்னையில் பவர் கட்டே ஆகாது. 24 ஹவர்ஸும் பவர் இருக்கும். ஏன்னா பல வீடு வச்சுருந்தார் கருணாநிதி. அதனால பல வீடு வச்சுருந்தாரா, சென்னையில் மட்டும்தான் வச்சுருந்தாரா, இல்லை மற்ற ஊர்லலாம் இருந்துச்சாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. வசதிக்காக சென்னைக்குள்ளேயே பல இடங்களில் வச்சுருப்பாரு இல்லைங்க. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு விரும்பல. பட் ஸ்டில் சென்னையில் உங்களுக்கு தலைமைச் செயலகம் இருக்குது, அரசு நிர்வாகம் சென்னையிலேருந்து செயல்படுது அப்படிங்கிறதுனால 24 ஹவர்ஸ் பவர் ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து அந்த டைமில் இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லைன்னு பார்க்க முடியுது. இப்போ வந்து பவர் கட்னா எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்தே பவர் கட் பண்ணுங்கிற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்களோ என்னமோ தெரியல. ஒரு மாவட்டத்தில் ஒரு ஏரியா விட்டு இந்த பவர் கட் டைம் மாறுபடுது. ஒரு ஏரியாவில் 3லேருந்து 5 மணிக்கு காலையில் போகுதுன்னா இன்னொரு ஏரியாவில் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பவர் கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு ஏரியா டிஃப்ரென்ஸில் பவர் இல்லை. எங்கள் ஊரெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி பவர் கட் தான். அது ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஷட் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. வாரமா பண்ணலாம். அது அது அவங்களுடைய வேலை பழு எப்படி இருக்குது அதை பொறுத்து அமைக்கூடும். சில மாவட்டங்களில் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, சில ஏரியாக்களில் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. அதெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்குறது நல்லா இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் வந்து அவங்களுடைய வேலை. உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணி அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பார்க்க விட்டுட்டாங்கன்னா நாளையில அது பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. பட் ஷட் டவுனுங்கிறது வேறு, பவர் கட்டுங்கிறது வேறு. பவர் கட் வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படாத முன்னுரிப்பின்றி வரக்கூடிய பவர் கட்ஸ் அதெல்லாமே. ஸோ அந்த பவர் கட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. உங்களுக்கு வந்து
இப்போ ஒரு ஏரியாவில் வந்து 3லேருந்து 5 மணி வரைக்கும் பவர் கட்டினா இன்னொரு ஏரியாவில் 6லேருந்து 9 மணி வரைக்கும் பவர் கட்டு ஓடுது. சில இப்போ சென்னையிலேயே நேற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து சாயங்காலம் 6 மணி 6:30 மணிக்கு போன கரண்ட்டு அடுத்த நாள் காலையில் 3 மணி 3:30 மணிக்கு வந்திருக்கு விடிய காலையில். ஸோ அப்படிலாம் நான் நேற்று கூட 2-3 ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் பவர் இல்லை, பவர் சப்ளை இல்லை, 6:30 மணிக்கு போன கரண்ட் இன்னும் வரலங்கிறது. டான்ஜெட்கோடைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை டேக் பண்ணியே போகிறாங்க. டான்ஜெட்கோவும் அவங்களுடைய கன்சியூமர் நம்பர் வாங்குறாங்க, மீட்டர் நம்பர் வாங்குறாங்க, அதை வாங்கி புகாரை பதிவு செய்கிறாங்க. புகாரை பதிவு செஞ்சதுக்கு அப்புறமும் லேட்டாக தான் வந்து பவர் சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிறது தான். ரைட். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு மிகப்பெரிய தவறுனா டான்ஜெட்கோ மேலே ஏற்கனவே ஊழல் வழக்கு இருக்குது. அவங்க வந்து இந்த எரிபொருள் வாங்குறதுலே அதிகமான ரேட் கொடுத்து சார்கோல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இந்த ஸ்கேம்லாம் வந்து மத்திய அரசுக்கு தெரியவே தெரியாதா? ஏன்னா எப்படி மின்வாரியத்துக்கு அவங்க தான் வந்து ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை சார்கோலாக இருக்கட்டும், இல்லை அவங்க தான் கொடுக்குறாங்க, எரிபொருளாக அவங்க தான் கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்கேமில் மத்திய அரசுக்கு இன்வால்வ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மத்திய அரசுக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. மத்திய அரசு ஒதுக்குற நிலக்கரியில் வந்து ஊழல் நடந்து அதை வந்து அலோகேட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மத்திய அரசு கண்காணிக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்குற அறிக்கையை தான் வந்து அவங்க அதை எடுத்துக்குவாங்க. ஸோ இவங்க என்ன அறிக்கை கொடுப்பாங்க அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுச்சு, நிலக்கரி ஒதுக்கப்பட்டுச்சு, இதில் நாங்கள் இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டோம், இவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ரெண்டாவது டாரிஃப் சார்ஜ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி நவம்பரில் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நவம்பரில் அதோடைய டாரிஃப் சார்ஜஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஃபைனலைஸ்டு கவுண்ட்ஸ் என்னவோ அதை கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் வந்து டாரிஃப் வந்து ஃபைனலைஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து மின்சார என்ன சொல்கிறது, அந்த ஆணையம் வந்து உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க, இவ்வளோ டாரிஃப் நீங்கள் போடலாம், மின்சார வாரியத்துக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அதை வந்து சரி கட்டணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ டாரிஃப் போட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆணையம் வந்து சொல்லலாம். அந்த ஆணையத்துடைய பரிந்துரை ஏற்கிறதும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய விருப்பம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு உதவி திட்டத்துலையும் சொல்லலை, மத்திய அரசும் அப்படி சொல்லலை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அந்த நிர்பந்தம் இல்லை. ஆனால் இவங்க வந்து ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போது நீங்கள் மாதம் எவ்வளோ நீங்கள் கரண்ட் பில் கட்டுறீங்க? எனக்கு மாதம் கொடுத்தது தான் கரண்ட் பில் கட்டுறோம். அந்த 2 மாதம் எவ்வளோ ஆகும் உங்களுக்கு? 1500 வந்துடும். 1500 தானா? எனக்குலாம் வந்து 3000 4000 வருது. இல்லை, உங்களுக்கு கன்சப்ஷனை பொறுத்து வருது உங்களுக்கு. ஓகே, ரைட். வந்து அபவ் 500 யூனிட்ஸ் அப்படின்னா வந்து 1500 to 2000 வரும். அபவ் 650 இல்லை 700 யூனிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு 2000 மேலேயே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். சரி, இப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு நட்டமா லாபமா? அவங்க லாபமா நஷ்டமானு பார்க்கறது இல்லை. இதை வச்சு எப்படி ஊழல் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் மூவ் ஆகிறாங்க. ஊழல் திமுகனா ஊழல் அது எனக்கு புரியுது. நான் என்ன கேட்குறேன், நம்ம அவங்க இப்போ யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே. இப்போ எனக்குலாம் வந்து எப்படியும் ஒரு 2000 ஒரு 3000 ஆகிடும் 2 மாதத்துக்கு தடவை. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி 1500 வருதுன்றீங்க. இது லாபமா நட்டமா? உங்களுக்கு நஷ்டம் தான் நான் சொல்லுவேன், லாபம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு லாபம் அப்படின்னா எப்படி லாபம் ஆகணும் அப்படின்னா, மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமையை குறைக்கிற ஒரு விதத்தில் இருந்தால் லாபம்னு சொல்லலாம். பட் கடன் சுமையை குறைக்கிற மாதிரி தெரியல. இவங்க வந்து எவ்வளோ டாரிஃப் சார்ஜ் ஏற்றினாலும் உங்களுக்கு வந்து கடன் சுமை அப்படியே தானே இருக்குது. சரி, இதுவரை ஒரு 3 தடவை திமுக பேரில் ஈபி விலை ஏற்றிட்டாங்க. இப்போ 4வது முறை ஜூலை மாதத்துலேருந்து யூனிட்டுக்கு ஏற்ற போகிறாங்க. 3.16 ரூபாய். ஆமாம், ஏற்ற போகிறாங்க. இப்படி ஏற்றுறதுனால இங்கே வந்து மின்வாரியத்தினுடைய கடன் வந்து அடைச்சிட முடியுமா? இல்லை, உங்களுக்கு மின்வாரியத்தினுடைய கடன் அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான திட்டமிடல் அவசியம். திட்டமிடல் இல்லாமல் வந்து நான் டாரிஃப் சார்ஜ் ஏற்றுறேன், அதில் வர அமௌண்ட் வச்சு நம்ம அடைச்சிடலான்னு போனாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட். அப்போது திமுக கொஞ்சம் புத்தியோட செயல்படணும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் போடுறாங்களே தவிர இவங்க எந்த பிளானும் போடுற மாதிரி தெரியல. அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் போடல, அதிகாரிகள்கிட்ட மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொடுங்கன்னு அவங்க அது இது பண்ணுறாங்க. இல்லை, கண்டிஷன் போடுறாங்க. கண்டிஷன் போடுறத விட அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் போடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாம் கரண்ட் பில் கட்டுறோம். இல்லை, நான் நேரடியாக பார்க்குறேன். நான் டான்ஜெட்கோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் போயிட்டு தான் வரேன். நான் நேரடியாக பார்க்குறேன் அங்கே என்ன மாதிரியான ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும், டான்ஜெட்கோ மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் போயிட்டு தான் இருக்குது கவர்மெண்ட் சைட்லேருந்து. நீங்கள் வந்து இவ்வளோ காசு பண்ணுங்கள், இந்த விஷயத்துக்கு அவ்வளோ, அதுக்கு அவ்வளோ காசு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை விட கூடுதலாக நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மினிஸ்டர்ஸ் தரப்புலேருந்து ப்ரெஷர் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் இது வரைக்கும் தெரியப்படுத்தப்படலை. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய எல்லா துறையிலுமே எதுக்கு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்காங்க? இல்லை, செந்தில் பாலாஜி மினிஸ்டராக இருந்த டைமில் அவர் வந்து மின்சாரத்துறைக்கு 2 முறை அவர் மினிஸ்டராக இருந்தப்போ டாரிஃப் ஏற்றினாங்கன்னு பார்க்குறேன் நான். ஸோ 2 முறை ஏற்றும் போது அவங்க சொன்ன ஒரே காரணம் உதயமின் திட்டம் தான் வந்து டாரிஃப் ஏற்றுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த உதயமின் திட்டத்தினுடைய எம்ஓயு ஏடிஎம்கே பீரியடில் தங்கமணி அவர்களும் மத்திய அரசும் சேர்ந்து போட்டு அந்த எம்ஓயு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து
எம்ஓயூவில் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கேயுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை. 3 மாதத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஷரத்தை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜூலை மாதம் பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்கும் போது சொல்கிறாங்க, அந்த ஒரு ஷரத்தை நீக்கணும், அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை, மக்களுக்கு நாங்கள் கூடுதல் சுமை வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால் வந்து அந்த மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடிய இடத்துல நீங்களும் இருக்கக்கூடாது, நாங்களும் அதை வந்து பண்ண மாட்டோம், அதனால் எங்களுக்கு அந்த ஷரத்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதை பரிசீலனை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து அமைச்சர்கள் அனுப்பப்படுறாங்க. தங்கமணி அவர்கள் போகிறாரு, அன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய தலைவர் அவர் போகிறாரு, அதே மாதிரி மற்ற அதிகாரிகள் போகிறாங்க. அதுவும் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ தான் நடந்தது. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ரிவ்யூ மீட்டிங்ஸ் பார்த்துருக்காங்க, ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. அந்த ரிவ்யூ மீட்டிங்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்புதலோடு தான் இவங்க வந்து டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போய் பியூஷ் கோயல் அவர்கள் சந்திக்கும் போது பியூஷ் கோயல் அவர்கள் சொல்கிறாரு, அவங்க மேடம் வச்ச அத்தனை கோரிக்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவங்க சொன்ன ஷரத்துகளெல்லாம் நீக்கிறோம், நீங்கள் வந்து மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி பண்ணணும்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ ஃப்ளோட்டிங் ரேட் சம்மந்தப்பட்ட அந்த பத்திரங்கள் தொடர்பாக சில கோரிக்கைகளை சில ஜெயலலிதா அவர்கள் வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து கடன் தொடர்பான விவகாரங்கள் குறித்த சில கோரிக்கைகள் இருந்தது அதில். ஸோ அப்போ அந்த விவகாரத்தில் வந்து நீங்கள் அங்கே இருக்கிற வங்கிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு வந்து முதல் 5 ஆண்டுகளுக்கு வங்கிகளே வந்து உங்களுடைய கடன் சுமையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் அசஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கடன் சுமையை குறைக்கணுங்கிறது உங்களுடைய செயல், அது நீங்கள் எப்படி அதை பிளான் பண்ணி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னது. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்து அந்த சரத்தில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் உயர்த்தணும்னு இருந்திருக்கு. முதல்ல இருந்தது 3 months ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அது தேவையில்லை, அது வேணாம், அது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது, மின் கட்டணம் உயர்வு தொடர்பாக மத்திய அரசு தீர்மானிக்க முடியாது, மாநில அரசு தான் தீர்மானிக்கும், மாநில அரசுடைய மாநில அரசுடைய அதிகாரத்தை மத்திய அரசு பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. பியூஷ் கோயல் சென்னை வந்தப்போ பியூஷ் கோயலை சந்திச்சாங்க. தங்கமணி உட்பட இங்கே இருக்கிற மற்ற அதிகாரிகளை வந்து டெல்லிக்கு போய் பியூஷ் கோயலை சந்திக்கவும் வச்சு அங்கேயும் பேசியிருக்காங்க. ஸோ இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் உதய் ஸ்கீமில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் கையெழுத்தே போட்டுச்சு. ஓகே, எங்கேயுமே வந்து மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இந்த மெமரண்டமில் இல்லை. ஆனால் அப்படி தானே பிரச்சாரம் செய்யப்படுது. கிடையாதுங்க. மெமரண்டமில் இந்த எம்ஓயூவில் 36 பேஜ் இருக்குது. 36 பேஜில் எங்கேயுமே வந்து மின் கட்டணத்தை உயர்த்தணுங்கிற ஒரு வார்த்தை கூட இல்லை. டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உதயமின் திட்டத்தில் அதிமுக அரசு கையெழுத்து போட்டுச்சு. செல்வி ஜெயலலிதா இருந்தப்போ உதயமின் திட்டத்தை அவங்க வேணான்னு சொன்னாங்க, அவங்க வந்து நிராகரித்தாங்க. ஆனால் எடப்பாடி அரசு அதில் கையெழுத்து போட்டுரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டம் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் சிஎம்ஏ ஆனார். இந்த திட்டம் கையெழுத்தான போது ஓபிஎஸ் தான் சிஎம்மாக இருந்தார், அது கேர்டேக் சிஎம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கப்புறம் கேர்டேக்கிங் சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய பீரியடில் தான் அது கையெழுத்தாச்சு. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்பவே வந்து மத்திய அரசோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஹாஸ்பிட்டலில் ரிவ்யூ மீட்டிங் நடந்திருக்கு. கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸே வந்துச்சுங்க. 8 பக்கத்துக்கு டான்ஜெட் கோட்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் சைடில் செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு 4 பக்கத்துக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பியூஷ் கோயல் கிட்ட இந்தந்த கோரிக்கைகள்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி 4 பக்கத்துக்கு ப்ரெஸ் ரிலீஸு. டான்ஜெட் கோட்லேருந்து 8 பக்கத்துக்கு ப்ரெஸ் ரிலீஸு. இவங்க தங்கமணி அவங்கெல்லாம் போய் டெல்லியில் போய் பியூஷ் கோயலை சந்திச்சு வந்ததுக்கப்புறம் 8 பக்கத்துக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. நம்ம வச்ச அத்தனை கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வச்ச அந்த 3 மாத கால கெடு, அந்த மின்கட்டணத்தை மாற்றி அமைக்கணும் இந்த கெடுங்கிறத அதை வந்து நீக்கியிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி 8 பக்கத்துக்கு ப்ரெஸ் ரிலீஸ் போட்டு இந்த உதயமின் திட்டத்தினால என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படிங்கிறதையும் கோட் பண்ணி தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸே வந்தது. அப்போ உங்களுக்கு வராத கோபம் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இப்போ வருதுன்னா அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. நீங்கள் அப்போவே இதனால் வந்து உதயமின் திட்டத்தினால மாநில அரசுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால் அப்போவே எதிர்த்துருக்கலாமே. அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மின்கட்டணத்தை ஏற்றுக்கிட்டு முந்தைய அரசு மேலே காரணம் சொல்வீங்கன்னா அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. 2வது, சிவசங்கரன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, முந்தைய ஆட்சியில் இருந்த அந்த கடன் தொகை தான் இப்போ எங்களுக்கு போட்டு கழுத்து நெருக்கிதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. திரும்ப அந்த 4 வருஷத்தில், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷமாக திமுக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அதிமுக கஜனாவை காலி பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அப்போ நிதி நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்தக்கூடிய இடத்துல இந்த திமுக அரசு இல்லைன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்குவாங்களா? அப்போ காலி பண்ணது அதிமுகன்னு ஒத்துக்கலாமா? காலி பண்ணாங்களோ இல்லையோ, அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இந்த 4 வருஷத்தில் கஜனாவை நிரப்புறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி வருமா? நாங்கள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். கடன் வாங்குறது வந்து நீங்கள் கடன் வாங்குறதும் கஜானா நிரப்புறது ஒன்றாயிடுமா? இப்போ டாஸ்மாகில் 600 கோடி ரூபாய் 700 கோடி ரூபாய் நீங்கள் வருமானம் பார்க்குறீங்க, அதனால டாஸ்மாகுடைய கஜானா நிரம்புது. அது மாதிரி மற்ற துறையில் நீங்கள் எப்படி கஜானா நிரப்புறீங்கன்னு பார்க்க மாட்டாங்களா?
அப்போ நீங்கள் கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ நிதி நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்தக்கூடிய இடத்துல திமுக அரசு இல்லைங்கிறத ஒத்துக்கணும். இப்போ நிதித்துறை யாரு? தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு. ஓ, ஏன் பிடிஆர்? ஓகே ஓகே, பிடிஆர் ஏன் மாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தங்கம் தென்னரசோட இந்த நிதித்துறை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிதித்துறை ரொம்ப மோசமாக இருக்குங்க. யாரு உங்களுக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கே இங்கே வந்து அவங்களுக்கான ஊதியத்தை முறைப்படி கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கான பென்ஷன்ஸை முறைப்படி கொடுக்கறது கிடையாது. மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்க, அதனால நாங்கள் எல்லாம் கொடுக்க முடியல. எல்லாத்துக்கும் மத்திய அரசுனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ 2 வருஷம் மத்திய அரசு நிதியை கொடுக்கல, 2 வருஷம் கவர்மெண்ட் மாநில அரசுடைய நிதியை வச்சு அவர் ஓட்டலையா? அதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுல்ல, டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மத்திய அரசு கிட்ட நிதி வாங்குறதுக்கு என்ன பண்ணீங்க? கடிதம் எழுதினதை தவிர என்ன பண்ணார் ஸ்டாலின்? கடிதம் மட்டும்தான் எழுதிட்டு இருக்காரு. இது எப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஒரு முறை விமர்சனம் பண்ணியிருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இலங்கை மீனவர்கள் தொடர்பான தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுற விவகாரத்தில் சுப்பிரமணியன் சாமி அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சுருந்தார். கடிதம் மட்டுமே எழுதிட்டு இருக்காங்க செல்வி ஜெயலலிதா, எப்போ நேரில் போய் பார்த்து எப்போ வந்து அவங்க தமிழக மீனவர்களுக்காக உரிமையை கொடுக்க போகிறாங்கன்னு கேள்வி எழுப்பியிருந்தார். அதையே தான் நானும் கேட்குறேன். எப்போ இவர் வந்து இந்த நிதி தொடர்பான விவகாரங்களை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்க போகிறார்? நிதி எப்போ வாங்கி கொடுக்க போகிறார்? எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி கேட்டு வாங்குவாரான்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சிஎம்மாக உட்காந்து என்ன பண்ணீங்க? இந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு? ஒரு ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியலங்கிறத ஒத்துக்குவோங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் விலகுங்கன்னு கூட சொல்லலை, உங்களை விலக வைக்கிறது எப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தெரியும். 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறிடும், ஆட்சி மாறிடுச்சுன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக் வழி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட நடத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கோங்கன்னு தான் கேட்குறோம். சரி, இப்போ ஓவராலாக இங்கே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் எதை பார்க்குறீங்க இந்த மின்வாரியத்துறையினால? மின்சாரத்துறையினுடைய மின் கட்டணத்தை வந்து நீங்கள் உயர்த்திக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு அது கூடுதல் சுமை. நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் ஏற்றிக்கிட்டே போவீங்க, மின் கட்டணத்தை ஏற்றிக்கிட்டே போவீங்க, மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா அதெல்லாம் முடியாது. எந்த மக்கள் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கொடுக்கறதுக்கு? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மின் கட்டணம் நம்ம வந்து கட்டக்கூடிய இடத்துல இருந்தது. இன்னைக்கு வந்து மின் கட்டணத்தை நினச்சி கூட பார்க்க முடியல, எவ்வளோ கட்டணம்னு நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறத பார்க்குறோம். சாதாரண குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து 100 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் கொடுக்குறீங்க. அதே வந்து 100 யூனிட்டுக்கு மேலே கன்சம்ஷன் எடுத்துக்கிற மக்களுக்கு வந்து 100 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் வந்துடுது. அந்த ஒரு கணக்கை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து டபுள் த ரேட்டில் போகுது. டபுள் த ரேட் போகும்போது யாரால் கட்ட முடியும்? ஒருத்தருக்கு வந்து 15,000 தான் மாத சம்பளம் அப்படின்னா 15,000 மின்சார கட்டணத்தையும் சேர்த்து கட்டணும், வீட்டு வாடகையும் கொடுக்கணும், குடும்ப செலவையும் கவனிக்கணும். இதில் கொடுமை என்ன தெரியுமா? மக்களுக்கு தான் அந்த பிரச்சனை பார்த்தா கடவுளுக்குமே பிரச்சனை இருக்குது. நம்ம மதுரை அழகர் இருக்காருல்ல, அந்த கோயில் நிர்வாகம் மின் கட்டணம் செலுத்தலைன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பவரை கட் பண்ணுவோம் அப்படின்னு. கடவுளுக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இல்லை, உங்களுக்கு மின்சார கட்டணத்தை வந்து கோயில்கள் முறைப்படி செலுத்தலை அப்படின்னா அது அறநிலைத்துறை பார்த்து செயல்படுத்தணும். கண்டிப்பாக அறநிலைத்துறை கையில் வச்சிருக்கிறது சேகர்பாபு, குத்துச்சண்டை வீரர். இப்போ வந்து ஒரு படம் அவரை வச்சு மையப்படுத்தி எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, குத்துச்சண்டை வீரர். அவர் தான் கையில் வச்சுட்டு இருக்காரு அறநிலைத்துறையை. அவர் தான் பார்த்து இதை வந்து செயல்படுத்தணும், சரி முறைப்படுத்தணும். அவர் அமைதியாக நாங்கள் வந்து திருக்கோயில்கள் பணி பண்ணிகிட்டு இருக்கோம், 200 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்கோம், 200 கோயிலுக்கு நாங்கள் சிறப்பாக வந்து கும்பாபிஷேகம் கூடுதலாக நடத்த போகிறோம், நீங்கள் கும்பாபிஷேகம் நடத்துங்க, திருப்பணி பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், முதல்ல கோயிலில் வந்து சரியாக நடத்துறதுக்கு பாருங்கள். ஒரு கோயில் வந்து ட்ரஸ்ட் போர்டே அமைக்கலை. இன்னும் சொல்ல போனோம்னா இடைக்கால தக்கார் கீழே இருக்குது, ஆனால் அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு இந்த அறநிலைத்துறை. எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டால் தக்காருக்கு உரிமை இருக்குங்கிறாங்க. தக்காருக்கு உரிமையே கிடையாதுங்கிறது சென்னை ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர். பழனி கோயில் விவகாரத்தில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. 8 வாரங்கள் தான் வந்து தக்காருக்கான அதிகாரமே, 8 வாரங்களுக்கு மேலே தக்கார் கோயிலில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தக்காரை வந்து 8 வருஷமாக வச்சுக்கிட்டு அந்த தக்காரை வச்சு நீங்கள் ஒரு கோயில் இடைக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா எந்த லட்சணத்தில் இந்த அறநிலைத்துறை நடத்திட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் எப்படிலாம் பேசுனா நாங்கள் உங்களுக்கு தூக்க சொல்லிவிடுவோம். தூக்க சொல்லுங்க, பார்க்கலாமே. சேலஞ்ச் பண்ணுறீங்களா? பார்க்கலாமே. அது சரி. சேகர் பாபு சார், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ நல்லா யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சேகர் பாபுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நானே ஃபார்வர்ட் பண்ணுறேனே. நீங்களே ஃபார்வர்ட் பண்ணுங்க. நானே ஃபார்வர்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே பிரதர். பொறுத்தும் பார்ப்போம். மக்களுடைய கஷ்டம்தான் இங்கே வந்து ஒரு விடியலுக்கான ஒரு பாதையை நோக்கி கொடுக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எந்த விடியலை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.